வெல்கம் டு PH அகாடமி. இதுக்கு முன்னாடி வீடியோவில் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் அண்ட் குரூப் 4 அதோட சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்னை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் எந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ நான் அந்த வீடியோவில் எதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா புணர்ச்சி விதிகளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா தமிழில் மொத்தம் 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த 100 கொஷின்ஸில் 25 கொஷின்ஸ் இலக்கணத்துலேருந்து வருது. அந்த 25 கொஷின்ஸில் எல்லாம் ப்ரீவியஸ் இயர்லேயுமே இந்த புணர்ச்சி விதியிலேருந்து நமக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. புணர்ச்சி விதிகள்லேருந்து டேரெக்டாக கொஷின்ஸ் நம்ம கேட்க மாட்டாங்க, அதோட அப்ளிகேஷன்ஸ் மூலியமாக கேட்பாங்க. அதாவது சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக, ஒரு 2 வேர்ட் கொடுத்துட்டு அதை எப்படி சேர்த்து எழுதணும் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை ஒரு வேர்டை கொடுத்துட்டு அதை எப்படி நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்ட்டு கேட்பாங்க. நீங்கள் ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th வரலையும் உள்ள எல்லா செய்யுளுக்கு பின்னாடியும் இந்த சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக இருக்கும். அத்தனை வேர்டையும் நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியாது. ஸோ இந்த புணர்ச்சி விதியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா எப்படி பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புணர்ச்சி இலக்கணம். புணர்ச்சினா என்னன்னா 2 சொற்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றது தான் புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. இந்த புணர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நிலைமொழி வருமொழி அப்படின்னா என்னன்னு தெரியணும். நிலைமொழினா முதலில் நிற்கும் சொல் நிலைமொழி என்பார்கள். வருமொழினா நிலைமொழியோடு சேரும் சொல் வருமொழி என்பார்கள். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க வேர்டு என்னன்னா நிலைமொழி. அந்த நிலைமொழியோட எந்த வார்த்தை சேருதோ அதை வருமொழின்னு சொல்லுவாங்க. நிலைமொழி ஈறு அப்படின்னா நிலைமொழியில் உள்ள கடைசி எழுத்து. நிலைமொழியில் கடைசி எழுத்தை தான் நிலைமொழி ஈறுன்னு சொல்லுவாங்க. அதே மாட்டம் வருமொழியில் இருக்க முதல் எழுத்தை தான் வருமொழி முதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 வேர்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கணும். ஸோ ஜென்ரலாக புணர்ச்சி 2 வகைப்படும். ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி பார்த்தீங்கன்னா இயல்பாகவே சேர்ந்துடும், எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. நிலைமொழியிலையும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, வருமொழியிலையும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. பாருங்கள், இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். வாழை கூட்டல் மரம், வாழை மரம், எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. வாழை ப்ளஸ் மரம் அப்படியே சேர்ந்துருச்சு. ஸோ இது இயல்பு புணர்ச்சி. 2வது எக்ஸாம்பிள் பாருங்கள். தமிழ் கூட்டல் அன்னை, தமிழ் அன்னை. இதுலேயும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்படியே இல் கூட்டலாக லாவா மாதிரி அப்படியே சேர்ந்துருச்சு. இது இயல்பு புணர்ச்சி. ஓகே. இதே விகார புணர்ச்சினா 2 சொற்கள் சேரும்போது சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் எப்படி இருக்கும்னா, ஒன்று தோன்றலாக இருக்கும், ஒன்று திரிதலாக இருக்கும், இன்னொன்று கெடுதலாக இருக்கும். ஓகே. தோன்றல்னா புதுசாக ஒரு எழுத்து நிலைமொழிக்கும் வருமொழிக்கும் இடையில தோன்றும். திரிதல்னா ஆல்ரெடி இருக்க எழுத்து வேற எழுத்தாக மாறும். கெடுதல்னா ஆல்ரெடி இருக்க எழுத்து மறைஞ்சு போகும். பாருங்கள், அதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். விகார புணர்ச்சியில் மொத்தம் 3 வகைப்படும். தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம். இங்கே பாருங்கள், நான் மார்க் பண்ணுறேன். தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், அடுத்து லாஸ்ட்டாக கெடுதல் விகாரம். ஸோ சொற்கள் புணரும்போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவதை தோன்றல் விகாரம் சொல்லுவாங்க. பாருங்கள், எடுத்துக்காட்டு தமிழ் கூட்டல் தாய், தமிழ் தாய். இதில் பாருங்கள், இத்துங்கிற ஒரு புதிய எழுத்து தோன்றியிருக்கா, அதனால தான் இது தோன்றல் விகாரம். அடுத்தது திரிதல் விகாரம். இதில் பாருங்கள், எக்ஸாம்பிள் பல் கூட்டல் பொடி, பட்பொடி. இல்லுங்கிற ஒரு எழுத்து இட்டா திரிஞ்சிருக்கு, மாறி இருக்கு. ஸோ இதுதான் திரிதல் விகாரம். கெடுதல் விகாரம்னா அதோட எக்ஸாம்பிள் பாருங்கள். மரம் கூட்டல் வேர், மரவேர். இம்ங்கிற எழுத்து கெட்டு போயிருக்கு. ஸோ பொதுவான புணர்ச்சி விதியை ஜென்ரலாக பேசிக்காக ஏகப்பட்ட டைம் எக்ஸாமில் கேட்டது அந்த விதியை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். அடுத்த கிளாஸில் இதை விட நான் காம்ப்ளிகேட்டடாக இருக்க சில விதியை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு விதி என்னென்னா உடம்படு மெய் புணர்ச்சி. உடம்படு மெய் புணர்ச்சினா இங்கே பாருங்கள், நன்னூலில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஈ ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும் ஏமுன் இரு மெய்யும் உயிர்வரின் உடம்படு மெய்
என்றொன்றும் அப்படின்னு சொல்லிட்டு நன்னூல்ல ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த விளக்கம் என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது வந்துட்டு நிலைமொழியில நிலைமொழி ஈற்றுனா நிலைமொழியில கடைசி எழுத்துல இ இ ஐ அப்படிங்கிற ஒரு எழுத்து வந்துச்சுன்னா நிலைமொழிக்கும் இடைமொழிக்கும் இடையில ஈங்கிற ஒரு மெய்யெழுத்தை நம்ம போடணும். அதுதான் உடன்படு மெய்யாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு பாருங்க, மணி கூட்டல் அழகு. இந்த நீ இருக்கு பார்த்தீங்களா, இந்த நீயை வந்துட்டு இன் கூட்டல் ஈன்னு எழுதிக்கலாம். இன் கூட்டல் ஈ தான் நீ. ஸோ பாருங்க, நிலைமொழியில இறுதி எழுத்துல ஈ வந்திருக்கு. அப்போ ஈ வந்துச்சுன்னா எவ்வும் ஈங்கிற ஒரு உடன்படு மெய்யை சேர்க்கணும். சேர்த்துட்டோம்னா என்ன ஆகும், மணி அழகு அப்படின்ட்டு நமக்கு வந்துட்டு சென்டென்ஸ் கிடைக்கும். சாரி, ஒரு வார்த்தை கிடைக்கும். அடுத்தது பாருங்க, அடுத்த எக்ஸாம்பிள் தீ கூட்டல் எரி. இந்த தீயை எப்படி எடுத்துக்கலாம், இத்து கூட்டல் ஈ. இதுலையும் ஈ வந்திருக்கு. ஸோ ஈயை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓடை, இதில் பாருங்க டையை எப்படி பிடிக்கலாம், இட்டு கூட்டல் ஐ. ஸோ இ இ ஐ 3 எழுத்து நிலைமொழி இறுதியில் வந்தனால நம்ம வந்துட்டு ஈங்கிற ஒரு உயிர்மை எழுத்தை ஆட் பண்ணிக்கிறோம். சப்போஸ் இந்த 3 எழுத்து வரல, மொத்தம் உயிரெழுத்துக்கள் எத்தனை இருக்குது, 12 உயிரெழுத்துக்கள் இருக்குது. ஸோ இந்த 3 எழுத்தை தவிர மற்ற உயிரெழுத்துக்கள் வந்தால் என்ன பண்ணணும்னா இவ்வுங்கிற மெய்யெழுத்தை சேர்க்கணும். இதில் பாருங்கள், பல் இல் கூட்டல் ஆ. அந்த இ இ ஐயை தவிர்த்து ஆ வந்துருச்சா, அதனால் இவ்வு போட்டுக்கிட்டாங்க. இங்கே பாருங்கள், திருவில் வந்துட்டு இரு கூட்டல் ஊ. இதில் ஊன்னு வந்திருக்கு, அதனால் இவ்வு போட்டுக்கிட்டாங்க. ஸோ இ நிலைமொழி இறுதியில் இ இ ஐ இந்த 3 எழுத்து வராமல் வேற ஒரு உயிரெழுத்து வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு இவ்வு போடணும். இப்போ ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்குது. அது என்னன்னா, ஏமுன் இருமையும் நிலைமொழி ஈற்றில் ஏ என்னும் எழுத்து வந்தால் ஈ அல்லது இவ் ஆகிய இரண்டுமே வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்துட்டு ஏங்கிற எழுத்தை பொறுத்து தான் நமக்கு வந்துட்டு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், சே கூட்டல் அடி. சேனா இச்சு கூட்டல் ஏன்னு எழுதிக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு 2 விதமாக எழுதிக்கலாம். ஈ போட்டு சேவடின்னு எழுதிக்கலாம், இவ்வு போட்டு சேவடின்னு எழுதிக்கலாம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் இது. இப்போ நம்ம அடுத்த விதிக்கு போகலாம். அடுத்த விதி என்ன, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இந்த விதி என்ன சொல்லுதுன்னா, நிலைமொழியில் இறுதியாக இருக்க எழுத்து வந்து மெய்யெழுத்தாக இருந்து வறுமொழியில் முதல் எழுத்து வந்துட்டு உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா அது ரெண்டும் வந்துட்டு இயல்பாகவே சேர்ந்து உயிர்மை எழுத்தாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள், தமிழ் கூட்டல் அரசி. பாருங்கள், நிலைமொழியில் கடைசியாக என்ன எழுத்து இருக்குது, மெய்யெழுத்து இல்லு இருக்குது. வறுமொழியில் கடைசியாக என்ன இருக்குது, உயிரெழுத்து ஆ இருக்குது. ஸோ இல் கூட்டல் ஆ லா அப்படின்னு தெரிஞ்சு இயல்பாக வந்துட்டு ஒன்று சேர்ந்து தமிழரசி அப்படின்னு வந்துருச்சு. ரெண்டாவது எடுத்துக்காட்டு பாருங்கள், கடல் கூட்டல் அலை. இல் கூட்டல் ஆ லை. லைன்னு இயல்பாக சேர்ந்து கடல் அலை அப்படின்ட்டு நம்ம கிடச்சிருச்சு. அடுத்தது மூணாவது விதி என்னன்னா, தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். அதாவது நிலைமொழியில் வந்துட்டு ஃபஸ்ட் லெட்டர் வந்து தனிக்குறிலாக இருக்குது. தனிக்குறிலாக இருந்து அதுக்கு பக்கத்துலேயே வந்து மெய்யெழுத்து வந்துருச்சுன்னா நம்ம வந்துட்டு அந்த மெய்யெழுத்தை வந்துட்டு 2 டைம் போட்டுக்கணும். 2 டைம் போட்டதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற ஒரு விதியை யூஸ் பண்ணி நம்ம சேர்த்து எழுதிக்கணும். மறுபடியும் இந்த விதியை சொல்கிறேன், நல்லா கவனிச்சுங்க. தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரி நிரட்டும். அதாவது வந்துட்டு நிலைமொழியில் ஒரே ஒரு எழுத்து, ஃபஸ்ட் எழுத்து வந்துட்டு குறில் எழுத்தாக இருக்கணும். அது பக்கத்தில் ஒரு மெய் எழுத்து வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் வறுமொழியில் வந்துட்டு முதல் எழுத்து எப்படி இருக்கணும்னா உயிரெழுத்தாக தான் இருக்கணும், வேறு எழுத்தாக இருக்கக்கூடாது. அப்படி உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா இந்த விதியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்துக்காட்டு பாருங்கள், கல். ஸோ இல்லு வந்துட்டு இந்த விதிப்படி 2 டைம் போட்டுக்கலாம். 2 டைம் போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இல் கூட்டல் ஆ, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதியின்படி கல் கூட்டல் லதார், கல்லதார் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். கண் கூட்டல் அகல். இதில் வந்துட்டு தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வடி நிரட்டும் என்னும் விதியின்படி கண் வந்துட்டு 2 இன்னும் வந்துட்டு வந்துடும். வந்ததுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதியின்படி கண் கூட்டல் நகல், கண்ணகல் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதுதாங்க இம்பார்ட்டன்ட் புணர்ச்சி. இது வந்துட்டு ஏகப்பட்ட டைம் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. பண்பு பெயர் புணர்ச்சி. இந்த பண்பு பெயர் புணர்ச்சியில் வந்துட்டு மொத்தம் 7 விதி இருக்குது. அந்த 7 விதி என்னன்னா, ஃபஸ்ட்டு விதி என்னன்னா ஈறு போதல், ரெண்டாவது விதி இடையூகரம் ஈயாதல், மூணாவது விதி
ஆதி நீடல். 4வது விதி அடியகரம் ஐயாதல். 5வது விதி தன்னோற்றிரட்டல். 6வது விதி முன்னின்று மெய்த்திரிதல். 7வது விதி இனமிகள். ஸோ இந்த பண்பு பெயர் புணர்ச்சியில் மொத்தம் 7 விதி வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ நன்னூல்லே சொல்லியிருப்பாங்க பாருங்க, ஈறுபோதல் இடையுகரம் ஈயாதல், ஆதி நீடல் அடியகரம் ஐயாதல், தன்னோற்று இரட்டல் முன்னின்று மெய்த்திரிதல், இனமிகள் இணையவும் பண்பிற்கு இயல்பே அப்படின்ட்டு நன்னூலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஈறுபோதல்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஈறுபோதல்னா ஒன்றுமே இல்லை, மைங்கிற ஒரு வார்த்தை, மைங்கிற ஒரு எழுத்து வந்து மறைஞ்சு போயிடும், அதை தூக்கிடணும். அதுதான் ஈறுபோதல். பாருங்கள், செம்மை கூட்டல் மலர், இதில் வந்து மைங்கிற எழுத்தை தூக்கிடணும், செம் கூட்டல் மலர் அப்படின்னு ஆயிடும். இது வந்து ஈறுபோதல். நன்மை கூட்டல் நூல், பாருங்கள் மையை தூக்கிட்டோம்னா நன்கூட்டல் நூல், நன்னூல் அப்படின்ட்டு ஆயிரும். வன்மை கூட்டல் சொல், மையை தூக்குங்க, வன் கூட்டல் சொல், வன் சொல் அப்படின்ட்டு ஆயிரும். இதுதான் ஈறுபோதல். இதே இடையுகரம் ஈயாதல் என்னன்னா, மை விகுதி கெட்டதுக்கு அப்புறம் நிலைமொழியில் வந்துட்டு இடையில் உள்ள உகரம் வந்துட்டு இகரமாக மாறும். அதைத்தான் வந்துட்டு இடை உகரம் ஈயாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள், பெருமைன்னு இருக்கா, பெருமை கூட்டல் அண்ணுன்னு இருக்கு, மை கெட்டுருமா ஈறுபோதல் படி, ஈறுபோதல் படி மை கெட்டு பெரு கூட்டல் அண்ணுன்னு வந்துருமா. இப்போ பாருங்க, இந்த பெரு ரூ இருக்கா, இந்த ரூ எப்படி எழுதிக்கலாம், இரு கூட்டல் ஊன்னு எழுதிக்கலாமா. இதில் இரு கூட்டல் ஊ, இந்த ரூல உள்ள உகரம் வந்துட்டு இகரமாக மாறுங்க. அப்படின்னா இரு கூட்டல் ஊக்கு பதிலாக ஈ போட்டுக்கணும். ஈ போட்டிங்கன்னா இரு கூட்டல் ஈ ரீன்னு வந்துடும், கூட்டல் அன் என்றாகும். அப்புறம் கடைசியாக பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டே ஒரு விதி பார்த்தோமா, உடம்படு மெயின்னு இஇஐ அப்படின்ட்டு நிலைமொழியில் இறுதியில் வந்துச்சுன்னா நம்ம என்ன போட்டுக்கணும், ஈங்கிற ஒரு மெய் எழுத்தை சேர்த்துக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், கடைசியாக உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதை இயல்பேன்படி ஈயா வந்துட்டு யான் வந்துடும், பெரியான் பெரியன் அப்படின்ட்டு நமக்கு வந்துட்டு இந்த எழுத்து வந்துட்டு சேர்ந்துடும். ஓகே, இது எக்ஸாம்பிள் ஆஃப் இடையுகரம் ஈயாதல். அடுத்த 3வது விதி போகலாம் பாருங்கள், ஆதி நீடல். ஈறுபோதல் படி மை கெட்டுரும், கெட்டதுக்கப்புறம் நிலைமொழி முதல் எழுத்து வந்துட்டு குறில் எழுத்து நெடிலாக நீண்டு ஒலிக்கும். எடுத்துக்காட்டு பாருங்கள், பெருமைன்னு இருக்கா, பெருமை கூட்டல் ஊர், இதில் வந்துட்டு மை கெட்டுரும் ஈறுபோதல் படி, பெரு கூட்டல் ஊர்னு வந்துருமா. இப்போ இதில் பாருங்கள், நிலைமொழியில் ஃபஸ்ட் எழுத்து என்ன, தே, இது என்ன எழுத்து, குறில் எழுத்து, இது வந்து நெடில் எழுத்தாக மாறும். அப்படி மாறுச்சுன்னா அதைத்தான் ஆதி நீடல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ பெருக்கூட்டல் ஊர்னு வந்துடும். இந்த ரூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரூ வந்துட்டு இரு கூட்டல் ஊன்னு மாறும். அந்த ஊவில் வந்துட்டு உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதியில் வந்துட்டு ஒரு ஊ போயிடும். போனதுக்கப்புறம் பேர் கூட்டல் ஊருன்னு இருக்கும். இந்த ஊவும் இரும் சேர்ந்து பேரூர் அப்படின்ட்டு நமக்கு கிடச்சிருங்க. அடுத்தது பாருங்க, அடியகரம் ஐயாதல். மறுபடியும் பாருங்க, பசுமை கூட்டல் பொழில், இதில் வந்துட்டு ஈறுபோதல் படி மை கெட்டு பசுங்கூட்டல் பொழில்னு மாறிடுச்சு. அடுத்தது பாருங்க எப்படி மாறுதுன்னு. பாவை எப்படி எழுதிக்கலாம், இப் கூட்டல் ஆ என்பதில் உள்ள அகரம், அடியகரம் ஐயாதல் அப்படின்னா அகரம் வந்துட்டு ஐயாக மாறும். இதில் பாருங்க, ஆக்கு பதிலாக ஐய போட்டுருங்க. ஐய போட்டுங்கன்னா இப்பு கூட்டல் ஐ எப்படி எழுதலாம், பாகு பதிலாக இப்பு கூட்டல் ஆ போட்டால் பா, ஆவை தூக்கிட்டு ஐய போட்டோம்னா இப்பு கூட்டல் ஐய எப்படி எழுதலாம், பைன்னு எழுதலாம். பை பா வந்துட்டு பையா மாறிடும், பசு கூட்டல் பொழில் என்றாகும். அடுத்தது பாருங்க, சூ கெடுதல். நான் சொன்னல இனிஷியலில் விகாரத்தில் வந்துட்டு சில கெட்டு போகும் சில எழுத்து, அது மட்டும் இந்த இடத்துல வந்துட்டு சூங்கிற எழுத்து வந்து கெட்டு போயிடுச்சு, கெட்டு பை கூட்டல் பொழில் அப்படின்ட்டு ஆயிரும். கடைசியாக பாருங்கள், இனமிகள் நம்ம பார்ப்போம், 7வது விதியாக பார்ப்போம். இனமிகள்னா என்னன்னு நான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த இனமிகள் படி பைம்பொழில் அப்படின்ட்டு மாறிடுங்க. ஸோ 5வது விதி பாருங்கள், தன்னோற்றிரட்டல். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், சிறுமை கூட்டல் ஊர், ஈறுபோதல் படி மை கெட்டு சிறு கூட்டல் ஊர்னு வந்துடும். அடுத்தது பாருங்கள், ரூ எப்படி எழுதிக்கலாம், இட் கூட்டல் ஊன்னு எழுதிக்கலாம். இதில் வந்துட்டு இட்டுங்கிற எழுத்து வந்துட்டு ரெட்டிக்கும், ஏன்னா ஒரு தனி குறியில் தானே. பாருங்கள், ரூக்கு பக்கத்தில் சி மட்டும் தானே இருக்குது, ஒரு குறியில் தானே இருக்குது, ஒரு குறியில் எழுத்து தானே இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த இட்டு எழுத்து வந்துட்டு ரெண்டாயிக்கும்.
இட்டுன்னு ஆயிக்கும். ஸோ சிட் கூட்டல் இட் கூட்டல் ஊர்னு வந்துடும். அடுத்தது வந்துட்டு உயிர்வரி நுக்குரல் மெய்வீட்டோடும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. அது குற்றியல் உரத்தில் பார்ப்போம். அந்த விதிப்படி ஓடி போயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேன் விதிப்படி இட் கூட்டல் வந்துட்டு ரூன்னு மாறிடும். அது வந்துட்டு சிற்றூர் அப்படின்ட்டு மாறிடுங்க. அடுத்த 6வது விதி பாருங்கள். முன்னின்ற மெய்த்திரிதல் அப்படின்னா அதே மாட்டோம். வெண்மை கூட்டல் நீர் ஈர்ப்போதல் படி மை கெட்டுருங்க. கெட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், வருமொழியில் வந்துட்டு இந்துங்கிற எழுத்து வந்திருக்கு. இந்து கூட்டல் தான் நீன்னு போடுவாங்க. இந்துங்கிறது முதலாக வந்திருக்கு. அந்த இந்து என்னவாகும், இம்முங்கிற எழுத்தை கெட்டு இந்து வந்துட்டு திரிஞ்சிடும். இம்முங்கிற எழுத்து வந்துச்சுன்னா இந்துங்கிற எழுத்து திரியும். அது மாட்டம் வந்துட்டு நம்ம மெய் எழுத்துக்கு தகுந்தாப்புல இந்த திரிதல் எழுத்தை நம்ம போடணும். இங்கே இந்து வந்தனால இம்மு வந்துட்டு இந்தா மாறுது. இதே இந்துக்கு பதிலாக வேறு எழுத்து வந்துச்சுன்னா அந்த எழுத்தை போடணும் நம்ம. ஸோ இதுதாங்க முன்னின்ற மெய் திரிதல். ஃபைனலாக வந்துட்டு இனமிகள். இனமிகள்னால் ஒன்றுமே இல்லை, மொத்தம் வந்துட்டு இங்கே கொடுத்துட்டாங்களா, இருங்க ஒரே நிமிஷம். இங்கே பாருங்கள், வல்லினம். வல்லினம்னா என்ன, கசட தபர வல்லினம், எங்கன்னா நம்மன மெல்லினம், எரல வரல இடையினம் அப்படின்ட்டு 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. இதில் வந்துட்டு காசா தாபா வல்லின எழுத்து எங்கே வரணும், வருமொழி முதலில் வரணும். அதாவது வருமொழினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் ஃபஸ்ட் எழுத்து வந்துட்டு காசா தாபா வந்துச்சுன்னா அதுக்கு இனமான மெய்யெழுத்து, காவுக்கு இனமான மெய்யெழுத்து என்ன, இனமான மெல்லின எழுத்து என்ன, ஞா. சாவுக்கு ஞா, தாவுக்கு ந, பாவுக்கு மா. இந்த எழுத்தை மெய்யெழுத்தாக போடணுங்க. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். செம்மை கூட்டல் தமிழ், இதில் வந்துட்டு மைங்கிற ஒரு எழுத்து கெட்டுரும். ஈறுபோதல் படி கெட்டுட்டு செம் கூட்டல் தமிழ்னு வரும். இங்கே பாருங்கள், வருமொழியில் என்ன இருக்குது, தா இருக்குது, வல்லின எழுத்து வந்திருக்கா. அப்போ தாவுக்கு இனமான மெல்லின மெய் என்ன, தாவுக்கு இனமானது ந. ஸோ இந்து போடணுங்க. இந்து போட்டதுன்னா செந்தமிழ் அப்படின்ட்டு வந்துடும். இதுதான் இன்னமிகள் விதி. அப்போ நான் ஃபைனலாக ஒரு விதி சொல்கிறேன்னு சொன்னாங்க. குற்றியல் உரம், அந்த உயிர்வழி நுக்குரல் மெய்வீட்டு ஓடும் எப்படி போகும்னு சொல்கிறது வந்துட்டு இந்த குற்றியல் உர புணர்ச்சியில் தான் இருக்கும். குற்றியல் உரம் வந்துட்டு மொத்தம் 6 வகைப்படும். இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு படிப்பீங்க, உங்கள் ஸ்கூல் புக்லேயே இருக்கும், அதை நீங்கள் படிச்சுக்கலாம். நம்ம இப்போ டேட்டா புணர்ச்சி விதிக்கு மட்டும் போகலாம். ஸோ உயிர்வழி நுக்குரல் மெய்வீட்டோடும். அதுக்கு முன்னாடி குற்றியல் உரம்னா என்னென்னா, குசுடு துபுரு அந்த எழுத்து இருக்கும். எங்கே இருக்கும், சொல்லின் இறுதியில் நிற்கும் எழுத்து வந்துட்டு குசுடு துபுரு. இந்த எழுத்து இருந்துச்சுன்னா அது வந்து குற்றியல் உர வார்த்தைன்னு சொல்லுவாங்க. ஸோ வண்டு இதில் பார்த்தீங்களா டூங்கிற எழுத்துல இருக்குது. அப்போ நிலைமொழியில் வந்து குற்றியல் உரம் இருக்குது. டூ எப்படி எழுதிக்கலாம், இட் கூட்டல் ஊ. ஸோ இப்படி வந்துச்சுன்னா விதி என்ன விதி யூஸ் பண்ணுறாங்க, உயிர்வழி நுக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற ஒரு விதியை யூஸ் பண்ணுறாங்க. இந்த விதி என்ன சொல்லுது, நிலைமொழி ஈற்றில் குற்றியல் உகரம் நின்று வருமொழி முதலில் உயிரெழுத்து வந்தால் நிலைமொழி ஈற்றில் உள்ள உகரம் தன் மெய்யெழுத்தை விட்டு நீங்கி ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா பாருங்கள், வருமொழியில் என்ன இருக்கணும், உயிரெழுத்து இருக்கணும். வருமொழியில் ஆ இருக்கா, இருக்குது. இதே நிலைமொழியில் 2 வந்துருச்சா, 2 எப்படி எழுதிக்கலாம், இட்டு கூட்டல் ஓ. வருமொழியில் உயிரெழுத்து வந்தனால இந்த ஊ வந்துட்டு இட்டை விட்டு ஓடி போயிடும். ஓடி போயிடுச்சுன்னா அடுத்து என்ன இருக்கும், இட்டு மட்டும் தான் இருக்கும். அந்த இட்டு ஆவோட சேர்ந்துச்சுன்னா டா அப்படின்ட்டு மாறும். கடைசியாக நமக்கு எப்படி கிடைக்குது, இந்த வார்த்தை நமக்கு கிடச்சிருங்க, வண்டாடுது அப்படின்ட்டு நமக்கு கிடச்சிருங்க. அடுத்த குற்றியல் உரத்துலேயே இன்னொரு இது இருக்கு பாருங்க, ஏமுன் வரி இக்குரல் மெய்யோடு உகரம் ஆகிய இகரமாய் முடியும் அப்படின்ட்டு ஒரு விதி, 2வது விதி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிலைமொழி ஈட்டில் வந்து குற்றியல் உரம் எழுத்து வந்துடணும். நிலைமொழி ஈட்டுற பாருங்க, நிலைமொழியா இல்லை ஈட்டில் கூ இருக்கா, வந்துருச்சு. வருமொழி முதல்ல என்ன இருக்கணும், யா இருக்கணும். வருமொழி முதல்ல யா இருக்கா, வந்துருச்சு, யா வந்துருச்சு. இப்படி வந்துச்சுன்னா என்ன ஆகும், உகரம் போயிட்டு இகரமாக வந்துடும். அதான் கூக்கு பதிலாக இக்கு கூட்டல் ஊன்னு இருக்குமா, அந்த ஊ ஓடி போயிடும். ஓடி போனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு பதிலாக ஈ போட்டுக்கணும். ஈ போட்டுட்டு இக்கு கூட்டல் ஈ என்ன வரும், கீயா மாறிடும். நாகியாது அப்படின்ட்டு மாறிடுங்க. வரகு கூட்டல் யாது, இதே ரூலை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் சேர்த்து எழுதிக்கலாம். ஸோ 5வது விதி என்னன்னா, பூப்பெயர் புணர்ச்சி விதிகள். இது பாருங்கள், நன்னூலில் கொடுத்துருப்பாங்க. பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா
பூங்கிற ஒரு நிலைமொழி வருது, மறுமொழியில் வந்துட்டு காசா தாபா வந்துச்சுன்னா அதுக்கு இனமான மெல்லின எழுத்து, அதுக்கு இனமான மெல்லின எழுத்து என்ன? ஞா ஞா நாமா, இந்த எழுத்து தோணுங்க. காவுக்கு இனமான மெல்லின எழுத்து இங்கு தோணணும், சாவுக்கு இனமான மெல்லின மெய் எழுத்து இங்கு, தாவுக்கு இனமான மெல்லின மெய் எழுத்து இந்து, பாவுக்கு இனமான மெல்லின மெய் எழுத்து இம்மு, அது தோன்றி அப்படியே இதாகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், பூ கூட்டல் கொடி, பூக்கொடின்னு வரும், இதுக்கு இக்கு பதிலாக என்ன போடணும், நம்ம இங்கு போட்டு எழுதணும். இதுதான் பூ பெயர் புணர்ச்சி விதி. ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் கொஷினில் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். மணி அலகு இச்சொல்லில் புணர்ச்சி விதியை கண்டறிகன்னு சொல்லிட்டு, உயிர்வரி நுக்குரல் மெய்விட்டோடுமா, ஈ ஐ வழி எவ்வுமா, ஏனைய உயிர்வரி வவ்வுமா, தனிக்கொடில் முன் ஒற்று இரட்டுமா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இங்கேயே ஆன்சர் கொடுத்துட்டேன், ஈ ஐ வழி எவ்வும் அப்படின்ட்டு. நல்லா பாருங்கள், எப்படி மணி அலகு எப்படி பிரிக்கலாம், மணி கூட்டல் அலகு பிரிக்கலாமா. இதில் நீ வந்துட்டு எப்படி இருக்கு, இன் கூட்டல் ஈன்னு வருதா நிலைமொழியில். ஸோ நிலைமொழி இறுதியில் ஈ வந்துருச்சு, ஸோ எவ்வும் ஈ போட்டு எழுதணும் மணி அலகு. ஸோ இது எந்த ரூல் யூஸ் ஆகுது, இ ஐ வழி எவ்வும் அப்படிங்கிற ஒரு ரூல் வந்துட்டு யூஸ் ஆகுது. ரெண்டாவது எழுத்து பாருங்க, பைம்பொழில் என்னும் சொல்லில் பிரித்து எழுதும் போது இடம்பெறும் பண்பு புணர்ச்சி விதிகளை வரிசைப்படுத்துக. ஸோ பைம்பொழில், அதில் வந்துட்டு பைம்பொழில் அதை எப்படி நம்ம எழுதிக்கலாம், பசுமை கூட்டல் பொழில். ஓகே, பசுமை கூட்டல் பொழில், ஈறுபோதல் படி மை கெட்டுரும், மை கெட்டுச்சுன்னா பசு கூட்டல் பொழி அப்படின்னு ஆகும். அடுத்த நான் என்ன சொல்லியிருக்கேன், அடி உகரம் ஐயாதல். அடி உகரம் ஐயாதல்னா இங்கே பா இருக்கா, பாவை எப்படி எழுதிக்கலாம், இப்பு கூட்டல் ஆன்னு எழுதிக்கலாம். பாவை எப்படி எழுதிக்கலாம், இப்பு கூட்டல் ஆன்னு எழுதிக்கலாம். அடி அகரம் ஐயாதல்னா இந்த ஆ கெட்டு போயிருங்க, இந்த ஆ கெட்டுட்டு என்ன ஆகும், இப்பு கூட்டல் ஐன்னு வரும். இதை எப்படி எழுதிக்கலாம், பைன்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான், பாகு பதிலாக பை போட்டுக்குங்க, பசு கூட்டல் பொழில் அப்படின்ட்டு வந்துடும். அப்புறம் கெடுதல் விகாரம் படி சூ வந்து கெட்டு போயிடும். கெட்டு போனதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு இனமிகள்னா வறுமொழியில் என்ன இருக்குது, கா சா தா பா வந்திருக்கா, கா சா தா பா வந்திருக்கா. இந்த பாவுக்கு இனமான எழுத்து என்னவா இருக்கும், இனமான மெல்லின எழுத்து இம்மா இருக்கும். தாவுக்கு இன்னு, சாவுக்கு இங்கு, காவுக்கு தெரியும் உங்களுக்கு இங்குன்னு, சாவுக்கு இஞ்சு. ஸோ இம்மு தோன்றி பைம்பொழில் அப்படின்ட்டு வந்துருச்சுங்க. ஸோ நீங்கள் இந்த ரூல்ஸ் மட்டும் உங்கள் பிரைனில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சால்வ் பண்ணிடலாம். இதை நான் இந்த இதை நான் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு ஃபைனலாக வந்துட்டு கொஷின்ஸ் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறேன். முடிஞ்சால் அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கரெக்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அது கரெக்டாக தப்பான்னு உங்களுக்கு வந்துட்டு ரிட்டன் கமெண்ட் பண்ணுறேன். ஃபைனலாக உங்களுக்கு வந்துட்டு ஸ்கூல் புக்கில் இந்த புணர்ச்சி விதி எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். மூணாவது கொஷின் பாருங்கள், பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும், இவ்விதி அமைந்த சரியான எடுத்துக்காட்டு எது. இல்லை சரியான எடுத்துக்காட்டு பூங்கொடி வருமா, இல்லை, இது எப்படி வரும், பூங்கொடி. ஸோ ஃபஸ்ட்டு இது தப்பு. ரெண்டாவது பூஞ்சோலை, பூங்கூட்டல் சோலை. ஸோ இச்சு வருதா, இது எப்படி சொல்லும், பூஞ்சோலைன்னு வரும். இந்த இச்சு வந்துட்டு என்னவாகும், பூப்பெயர் முன் இச்சு வந்துட்டு இஞ்சா மாறணும். ஸோ இச்சு இஞ்சா மாறிச்சுன்னா பூஞ்சோலை கிடச்சிருச்சு. ஸோ அந்த ரூலை யூஸ் பண்ணோம்னா பூஞ்சோலை அப்படின்னு நமக்கு கிடைக்கும். பூச்செடி வராது, இதுக்கு பதிலாக வந்துட்டு பூஞ்செடின்னு தான் வரும். பூப்பந்தலுக்கு பதிலாக இப்புக்கு பதிலாக பூம்பந்தல் இம்மு வரும். இங்கே வந்துட்டு பூம்பந்தல்னு வரும், இது வந்துட்டு பூஞ்செடின்னு வரும். நாலாவது பாருங்க, வண்டாடுது இச்சொல்லில் இடம்பெற்றுள்ள புணர்ச்சி விதிகள் யாவை.
பிரித்து எழுதுங்க. வண்டு கூட்டல் வண்டு கூட்டல் ஆடுது. ஸோ நிலைமொழி கடைசியில் என்ன வந்திருக்கு? டூ வந்திருக்கு. டூனா என்ன? குற்றியலுகரம். குற்றியலுகரம் வந்துட்டு வறுமொழியில் முதல்ல வந்துட்டு உயிர் வந்துச்சுன்னா இந்த டூ வந்துட்டு எப்படி இருக்கும்? இட் கூட்டல் ஊ. இந்த ஊ ஓடி போயிடும். இந்த ஊ ஓடி போயிடும். ஓடி போயிட்டு வெறும் இட்டு மட்டும்தான் இருக்கும். இந்த இட்டு வந்துட்டு என்ன ஆகும்? ஆவோட சேரும்போது இட் கூட்டல் ஆ டா அப்படின்ட்டு ஆயிருங்க. டான் ஆகி வண்டாடுது அப்படின்ட்டு வந்துருங்க. அடுத்தா ஃபைனலாக ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க. சிற்றூர் என்னும் சொல்லை பிரித்து எழுதி புணர்ச்சி விதி தருக. சிற்றூர் எப்படி அதெல்லாம் நம்ம சிறுமை கூட்டல் ஊர் எழுதலாமா? ஈறுபோதல் படி சிறு கூட்டல் ஊர் அப்படின்னு நமக்கு வந்துருமா? அடுத்தது இது எப்படி இருக்கு? இந்த இடம் இட் கூட்டல் ஊன் இருக்கா? இட் கூட்டல் ஊ தான் ரோ. ஸோ இட்டுக்கு பக்கத்தில் ஒரே ஒரு குறியில் தான் இருக்குது. ஸோ இட்டு வந்துட்டு ரெட்டிக்கும். ரெட்டிச்சுன்னா சி இட் கூட்டல் ஊன் இருக்குங்க. இப்படி வந்துருமா? ப்ளஸ் ஊர். அடுத்தது வந்துட்டு உயிர் வரி நுக்குரல் மெய் விட்டு ஓடும். வறுமொழியில் உயிர் வந்துச்சுன்னா இந்த ஊங்கிற எழுத்து ஓடி போயிருங்க. ஊங்கிற எழுத்து இறுதியிலேருந்து வறுமொழியில் வந்துட்டு உயிரெழுத்து வந்துச்சுன்னா அந்த ஊங்கிறது எழுத்து வந்துட்டு ஓடி போயிடும். அதுதான் உயிர் வரி நுக்குரல் மெய் விட்டு ஓடுங்க. போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கு? சி இட் ப்ளஸ் இட் கூட்டல் ஊ என்ன ஆயிரும்? ரூ ரூ இர். ஸோ சேர்த்து எழுதணும்னா சிற்றூர் அப்படின்ட்டு நமக்கு வந்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சில கொஷின்ஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணி எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்புங்க. நான் அது சரியா இல்லையான்ட்டு உங்களுக்கு வந்து ரிட்டன் கமெண்ட் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்ன? அருமை கூட்டல் தமிழ் இச்சொல்லில் புணர்ந்த அருந்தமிழ் என அமையும் போது இடம்பெறும் பண்பு புணர்ச்சி விதிகளை குறிப்பிடுக. என்னென்ன பண்பு பெயர் புணர்ச்சி வந்துட்டு இதில் வந்துட்டு இடம்பெற்றிருக்க அப்படின்ட்டு நீங்கள் வினா ஒன்றுக்கு சொல்லணும். வினா 2க்கு ஈ ஐ வழி எவ்வும் என்று உடம்படு மெய் விதியின்படி சரியாக புணர்ந்துள்ள சொல்லை தேர்ந்தெடுக்கணும். இந்த ஈ ஐ வழி எவ்வும் என்ற உடம்படு மெய் விதியின்படி எந்த சொல் இருக்கோ அந்த சொல்லை வந்துட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். 3வது கேள்வி நாடரசு என்னும் சொல்லை பிரித்து அதில் அமைந்துள்ள புணர்ச்சி விதிகளை நீங்கள் சொல்லணும். 4வது வந்துட்டு பூம்பந்தல் இச்சொல்ல அமைஞ்சிருக்க புணர்ச்சி விதியை நீங்கள் சொல்லணும். அடுத்தது பெருமை கூட்டல் அன் இஸ் ஈக்குவல் டு பெரியன். இதில் வந்துட்டு என்ன பண்பு பெயர் புணர்ச்சி இருக்குன்ட்டு நீங்கள் சொல்லணும். 6வது வந்துட்டு கல்லதர். இதில் என்ன இருக்குன்னு நீங்கள் சொல்லணும். 7வது கொஸ்டின் பேரூர். 8வது கொஸ்டின் வரகியாது. 9வது கொஸ்டின் வெந்நீர். 10வது கொஸ்டின் ஆதி நீடல் விதிக்கு எது சரியான எடுத்துக்காட்டு அப்படிங்கிறத சொல்லணும். 11வது கொஸ்டின் மணி அலகு இச்சொல்லின் சரியான புணர்ச்சியை நீங்கள் கண்டுபிடிக்கணும். 12வது வந்துட்டு பைம்பொழில் என்னும் சொல்லை பிரித்து எழுதும் போது இடம்பெறும் பண்பு புணர்ச்சியை வரிசையாக எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன பண்பு பெயர் புணர்ச்சி வந்திருக்கு, அடுத்து என்ன பண்பு பெயர் வந்திருக்கு, புணர்ச்சி வந்திருக்கு அப்படின்ட்டு வரிசையாக நீங்கள் சொல்லணும். 13வது வந்துட்டு பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும். இதை நீங்கள் வந்துட்டு சொல்லணும். அடுத்தது 14வது வந்துட்டு இதில் வந்துட்டு என்ன புணர்ச்சி இடம்பெற்றிருக்குன்னு சொல்லணும். 15லையும் இதுலேயும் என்ன புணர்ச்சி இடம்பெற்றிருக்குன்னு நீங்கள் சொல்லணும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் கீ வேணும்னா நான் அடுத்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் கீ இதுக்கான ஆன்சர் என்னன்னு நான் போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோஸ் இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இந்த புணர்ச்சி விதிகளை பற்றி எங்கே படிக்கணும்னு ஸ்கூல் புக்கில் வந்துட்டு 11th ஸ்டாண்டர்டில் இயல் 1 இயல் 2 இயல் 1ல் வந்துட்டு எழுத்துனா என்ன, எத்தனை வகைப்படும், என்னென்ன எழுத்து இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் படிச்சுப்பீங்க. அதுக்கப்புறம் இயல் 2ல் புணர்ச்சி என்னென்ன புணர்ச்சி இருக்குது அப்படின்ட்டு ஒரு முக்கியமான புணர்ச்சி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட புணர்ச்சி விதிகள் இருக்குது. அதை வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அப்படியே இந்த இது மட்டும் டெய்லி வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.